தங்க தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 9 பார்ட் A. சிங்கப்பூர் ஓவர்சீஸ் காலுக்காக டெலிபோன் பக்கத்திலே காத்து நின்றார் தாமஸ். குழப்பமாக தெரிந்தார். கையில் இருந்த திரும்பி வந்த தனது கடிதத்தை வைத்து தவித்தார். அவர் அன்புடன் மகளுக்கு எழுதிய கடிதம் விலாசதார் ஊரில் இல்லை என்று குறிப்பிட்டு திரும்பி வந்திருக்கிறது. டெலிபோன் ஒலிக்க எடுத்தார். நாட்டிய பள்ளி தலைவி பேசினாள். உங்கள் மகள் ஊர் திரும்பி போய் 10 நாளுக்கும் மேலாகிறதே, இன்னுமா வந்து சேரவில்லை? போனை வைத்தவருக்கு நெஞ்சில் வலி சுரீர் என்றது. மா என்று மூச்சுக்காக போராட ஆரம்பித்தார். நேரம் ஆக ஆக மனைவியையும் மற்ற குழந்தைகளையும் அழைத்து கதறினார். யாரும் வரவில்லை. தோட்டத்தில் வந்து நின்று அழகி தம்பிடே என்றாள் உறக்க. வந்து நின்று என்னக்கா என்றவனை மேலும் கீழுமாக பார்த்தாள். இந்த ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஒரு அரணிஜாரோ லுங்கியோ கட்டிட்டு வந்து வாழை மரத்துக்கெல்லாம் தண்ணி அரைச்சு ஊற்றணும் தெரியுமா? அப்புறம் என் பூட்ஸுக்கு பாலிஷ் போட்டுட்டியா? என்ன பாக்குற என்றவாறு ஹாலை நோக்கி நடந்தாள். பாலிஷ் தானே போட்டுட்டாங்கக்கா. ஆமா அது என்ன அவ்வளோ பெரிய மிலிட்டரி பூட்ஸை மாட்டிக்கிற? அழகா ஹைல்ஸ் போட்டுக்க கூடாதா? ஷட் அப், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எங்க உன் பொண்டாட்டி? இன்னுமா எனக்கு ஆம்லெட் ரெடி ஆகல? அழகி பாப்பா அதட்டியா வர வந்தாள். வர வர ரொம்ப அதிகம் ஆகுறது உன் அதிகாரம். உன் பூட்ஸுக்கு பாலிஷ் போடவும் ஆம்லெட் போட்டு தரவும் தான் அவங்க வந்திருக்காங்களா? எல்லாம் காரணமாக தான் அதிகாரம் செய்து அவமானப்படுத்துறேன். இவன் போய் ஊர்ல அந்த மிருகம் அதுதான் அப்பா அவர்கிட்ட சொல்லுவான். அவர் அப்படியே கூனி குறுகி போகணும். அது மட்டும் நடக்காது. கார்த்திக் சிரித்தான். எல்லாரையும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். அப்பா இதில் கொண்டு விட்டுடுறேன். உன் ஆசை தீர திட்டிக்க. என்ன தம்பி சொல்றீங்க என்றாள் பாப்பா. நாங்க இந்தியாவுக்கு வருகிறதா? ஆமா நீ இனிமே நீங்க டான்ஸுக்கு போக வேண்டாம். அது எப்படி முடியும்? கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேனே. இன்னும் 3 மாசம் வரைக்கும் அசைய முடியாது. அதனால என்ன, 3 மாசம் கழிச்சு தான் புறப்படுவோம். நான் வரல அழகி சொன்னால் அலட்சியமாக. இந்த ஊர் தெரு சண்டை இல்லாமல் என்னாலே இருக்க முடியாது. உன்னை திருத்தவே முடியாது என்று பாப்பா உள்ளே போக திரும்பி நான் திருத்தி காட்டுறேன் அண்ணி என்று ஜூலி சொல்லி சிரிக்க பல்ல உடைப்பேன் சீறி விழுந்தாள் அழகி. போடி போய் ஆம்லெட் போடு. திருத்துறாளன் பெரிய இவ. நீங்களாவது வருவீங்களான்னு என்றான் கார்த்திக் சாத்தி அறையை பார்த்து. 6 வருஷமா இந்த அறையை விட்டே வெளியே வராதவண்ணா. நான் ஊரை விட்டா வரப்போறேன். நான் வரவழைச்சு காட்டுறேன்னு உருப்பிட்டார் போலதான். அழகி இடுப்பை தாங்கி சிரித்தாள். ஆளுக்கு ஒரு சபதம் போட்டுட்டீங்களாக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்களாக்கும். சாதிச்சு காட்டுறோமா இல்லையா பாரு என்று கார்த்திக்கும் ஜூலியும் கட்டை விரலை உயர்த்த உதட்டோரமாக ஃபூ என்று அலட்சியமாக ஊதிவிட்டு நடந்தாள். யார் வந்தாலும் வரலனாலும் நான் வரேன் அங்கிள் மலர்விழி சொன்னாள். என்னை கூட்டிட்டு போங்க அங்கிள் ப்ளீஸ். போகட்டும், நீயாவது வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டியே, அந்த மட்டும் ரொம்ப சந்தோஷம். அவளை அள்ளி கொண்டான். குளித்து விட்டு வந்து பீரோவை திறந்த அழகி அதிர்ந்து போய் ஹாலுக்கு ஓடி வந்தாள். ஏய், என் ட்ரெஸ்ஸுங்க ஒண்ணு கூட காணும். உன் காக்கி பாட்டின ஷர்ட்டுகளும் தானே ஜூலி சொன்னாள். உங்க தம்பி தான் எடுத்து கிழிச்சு குப்பை தொட்டில போட்டுட்டாரு. என்னது? வாட் நான்சென்ஸ்? அவன் யார் இதையெல்லாம் செய்ய? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? திஸ் இஸ் டூ மச். ஜூலி சிரித்தாள். சிரிக்காத, வயிறு எரியுது. இப்ப நான் என்னத்தை போட்டுக்கிறது? இருந்த ட்ரெஸ்ஸையும் துவைச்சு நினைச்சிட்டேனே. அப்படியெல்லாம் விட்டுடுவோமா? நேத்தே பஜாருக்கு போய் 1 டசன் புடவை வாங்கிட்டு வந்திருக்கோம். இத பார், புடவை நான் கட்டணும். சுட்டு விரலை அசைத்தாள். நேவர். அப்ப இப்படியே டவலோட தான் இருக்கிறதா உத்தேசமா? ஏய், நீ ரொம்ப தான் விளையாடுற. அரஞ்சனா தெரியுமா என்று கையை ஓங்கியவள். உடனே ஜூலி டவல் டவல் நழுவது என்றதும் அடங்கி டவலை பிடித்துக் கொண்டு கெஞ்சினாள். ஏ ஜூலி, என் கண்ணு இல்ல, என் ட்ரெஸ்ஸை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் பாரு ப்ளீஸ். நிஜமாவே கிழிச்சு போட்டாச்சுக்கா. அது எப்படி அவன் கிழிச்சான் என்று அழகி கத்த, இதோ இப்படிதான் என்று தோட்டத்திலிருந்து வந்த கார்த்திக் அவள் துவச்சு போட்டிருந்த பேண்டையும் ஷர்ட்டையும் நார் நாராக அவள் அலற அலற கிழித்து எரிந்து நின்றான். அட பாவி, இருந்த ஒன்னையும் கிழிச்சிட்டியே. இப்ப நான் எதை போட்டுக்கிறது? போட்டுக்கு வேணாம். இந்த புடவையை கட்டிக்க முடியாது. சொன்னா கேளுக்கா. முடியாது. ஏன் முடியாது? ஐயோ, எனக்கு புடவை கட்டிக்க தெரியாதே. ஜூலி சிரித்து விட்டாள். இது நல்லா இருக்கு. கிறிஸ்துவ பெண் நானே கத்துக்கிட்டு இருக்கேன். இந்து பெண் உனக்கு தெரியாதா? சரி வா, நானே கட்டி விடுறேன். அறையினுள்ளே அவளை இழுத்து போனாள் ஜூலி. அவள் அலற அலற உள்பாவடை அணிவித்து தன்னுடைய பிளவுஸை போட்டு புடவையை கட்டிவிட்டு வியர்க்க வியர்க்க வெளியே வந்தாள். அவளை துரத்தி வந்து நின்ற அழகிக்கு அழுகியே வந்து விட்டது. போதுமா? இப்பதான் அசல் பொண்ணு மாதிரி இருக்க. இல்ல, அத்தை பாட்டி மாதிரி ஆயிட்டேன். எங்க என் பூட்ஸ்? புடவைக்கு அந்த மிலிட்டரி பூட்ஸ் எல்லாம் சரிப்படாது. இந்தா உனக்காக வாங்கி வந்தேன். ஹைல் ஷூஸை மாட்டி விட்டான். பூட்ஸ் இல்லைன்னா அந்த ரவுடிகளை உதைக்க முடியாதே. இனிமே அந்த ஆட்டம் எல்லாம் கூடாது. ஏன் கூடாது? நீ யார் சொல்றதுக்கு? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். புடவையை கட்டிக்கிட்டு சண்டை போட்ட நடு ரோட்லயே புடவை அவிழ்ந்து போயிடும். அப்புறம் எல்லாரும் சிரிப்பாங்க. எரிச்சலுடன் கேட்டாள் அழகி. நீங்க 2 பேரும் எப்போ ஊர் திரும்ப போறீங்க? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்றார்கள் இருவரும். அப்படியே வேற ஆசை இருக்கா? மறந்துடு. நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன். அப்படி சொன்னா நடந்துருமா? ஒன்னா இருக்கிறப்போ பெத்தவருக்கு, அப்புறம் புருஷனுக்கு, அப்புறம் பிள்ளைகளுக்கு. அவளை இழுத்தாள் ஜூலி. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. ஏன் இன்னும் என்ன குறை பண்ண போற?
அவள் அலற அலற முகத்துக்கு பவுடர் பூசி சின்னதாக சாந்து போட்டு வைத்து கண்ணிலே மையை தீட்டி லிப்ஸ்டிக் பூசி பின்னலுக்கு பதிலாக 2 ரப்பர் பேண்டுகளை கட்டிவிட்டாள். இப்ப பாருங்க அக்கா கண்ணாடிய. பார்த்து அழகி பிரமித்து போய்விட்டாள். இப்பதான் பெயருக்கு ஏற்ப அழகி ஆயிட்டாக்கா என்றான் கார்த்திக். உண்மையிலேயே அவளுடைய அழகு அவளுக்கே பிரமிப்பாக இருந்தது. கண்ணாடியை பார்த்தாள். பார்த்து கொண்டே இருந்தாள். கார்த்திக்கும் ஜூலியும் அந்த அறைக்குள்ளே போன போது பாப்பா ஆயாசத்துடன் கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தாள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.